உங்களால் கடல் அலையை நிறுத்த முடியாது. ஆனால் அலைச்சறுக்கு விளையாட்டை கற்றுக்கொள்ளலாம் என்று ஜான் கபார்ட் ஜின் என்கிற அறிஞர் சொல்லுகிறார். இவர் எதற்காக இதனை சொல்லுகிறார்கள் என்றால், வாழ்க்கையை ஒப்பிட்டு இதை சொல்லுகிறார்கள். வாழ்க்கை என்பது பல பிரச்சனைகள் வரும். பெரிதாக இருக்கும், சிறிதாக இருக்கும். அதை எப்படி நீங்கள் பயிற்சியோடு அல்லது முயற்சியோடு நீங்கள் அதனை கடந்து செல்வது என்பதைத்தான் இந்த ஜான் கபார்ட் ஜின் என்கிற அறிஞர் சொல்லுகிறார். நீங்கள் கடலுக்கு செல்கிறீர்கள், கடலிலே வரக்கூடிய அலைகளை எல்லாம் பார்க்கிறீர்கள். சிறிய அலை வரும், பெரிய அலை வரும். இந்த அலைகளை எல்லாம் நம்மளால் நிறுத்த முடியாது. ஆனால் கடலோடு சேர்ந்து உறவாட வேண்டும், கடலை நாம் ரசிக்க வேண்டும், கடலோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு முயற்சியும் பயிற்சியும் தேவைப்படுகிறது. அதில் ஒன்றுதான் அலைச்சறுக்கு விளையாட்டு. நீங்கள் அலைச்சறுக்கு விளையாட்டை விளையாடுகிறவர்களை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தெரியும். அவர்கள் சிறிய அலை வந்தாலும் பெரிய அலை வந்தாலும் அந்த அலை எப்படி வருகிறதோ அதற்கு ஏற்றவாறு தங்கள் கால்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பலகையை மாற்றி வைத்து கொண்டு அந்த கடலிலே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் பல மணி நேரம் கூட அவர்களால் விளையாட முடிகிறது என்றால், வாழ்க்கையும் அப்படித்தான். வாழ்க்கை உங்களிடத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாம் மாறி மாறி, அது சிறியதோ பெரியதோ எப்படியோ மாறி மாறி வருகிற பொழுது எல்லாம் அதற்கு ஏற்றவாறு அலைச்சறுக்கு விளையாட்டில் எப்படி விளையாடுகிறார்களோ அதே போல நீங்களும் அதனோடு சேர்ந்து நீங்கள் பயணிக்கிற பொழுது உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். நீங்கள் அலைகளில் சிக்கிக்கொண்டுதான் ஆக வேண்டும், அலைகளில் நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இருக்க வேண்டும் என்பதல்ல அவர் சொல்லுகிற பொருள். எப்படி அலைகளை நம்மளால் நிறுத்த முடியாது, அதுபோல் வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் பல நேரங்களில் நம்மால் நிறுத்த முடியாது. எனவே அதனோடு எப்படி நாம் பயணித்து நாம் கரை சேருவது, மகிழ்ச்சியாக இருப்பது என்பதைத்தான் ஜான் கபார்ட் ஜின் என்கிற அறிஞர் நமக்கு அருமையாக விளக்குகிறார்.